வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள 20 பெண் உறுப்பினர்கள். தமிழர்களுக்கு எதிரானவர் அனுரகுமார திசாநாயக்க வைகோ குற்றச்சாட்டு. கொழும்பில் தமிழர் பிரதிநிதித்துவம் இழப்பு மனோ கணேசன் கவலை. ஒரு வார கால பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் பேரணியை நடத்த முடியாது நிகழ்த்தல்துவ தெரிவிப்பு. தொடருந்துடன் மோதிய பாரவூர்த்தி 2 உயிரிழப்பு. 1650 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய கெரோயின் மீட்பு. நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்தலில் 20 பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். இவர்களில் பெரும்பாலான பெண்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகும். தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பட்டியலிலிருந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஹரணி அமரசூரிய கடந்த பொதுத் தேர்தலின் போது தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்டத்தில் சமன்மெலி குணசிங்கு, பதுளை மாவட்டத்தில் அம்பிகா சாமுவேல், நிலாந்தி கோட்டகச்சி, களுத்துறை மாவட்டத்தில் ஒஷானி உமங்கா, மாத்தறை மாவட்டத்தில் சரோஜா போல்ராஜ், ரத்தினபுரி மாவட்டத்தில் நிலுஷா கமகே, கேகாலி மாவட்டத்தில் சாகரிகா அதாவது, புத்தள மாவட்டத்தில் கிருணிகா விஜயசிங், மொடராகலை மாவட்டத்தில் சதுரி கங்காணி, கண்டி மாவட்டத்தில் துஷாரி ஜெயசிங், காலி மாவட்டத்தில் கசர லியனகே, மாத்தளை மாவட்டத்தில் தீப்தி வசாலகே, ஜாழ் மாவட்டத்தில் ராசலிங்கம் வெண்ணிலா ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்த 2 பெண்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்லவின் மகளான சமிந்திரணி கிரியல்ல, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித குமாரி விஜயரத்ன ஆகியோர் தெரிவாகியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு உலக நாடுகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றன. இதன்படி ஜனாதிபதியின் தலைமைத்துவம் மற்றும் அவரது தொலைநோக்கு பார்வை என்பனவற்றின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இந்த தேர்தலினூடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் தமது வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார். இதன்படி இலங்கையுடனான தங்களது நெருக்கமான நீண்டகால உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கு பாகிஸ்தான் உறுதியாக உள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். இலங்கையினுடைய தேர்தல் முடிவுகள் குறித்து தமிழகத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் வை கோபால்சாமி தமது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் அண்டை நாட்டில் உள்ள தமிழர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியா மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு இந்திய அரசு துரோகம் செய்யக்கூடாது என வலியுறுத்தியுள்ள வைகோ, இலங்கையில் தமிழர் பிரச்சினைகளுக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களுக்கு எதிரானவர் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு ராஜபக்ஷ அரசாங்கமே காரணம் என்றாலும் அனுரகுமார திசாநாயக்க தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக குரல் எழுப்பி வந்தார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி என்பது ஜனதா விமுக்தி பெரமுனாவின் மற்றொரு பதிப்பு மட்டுமே என்று வைகோ குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் பாராளுமன்றத்திற்கான தமிழர் பிரதிநிதித்துவம் இழக்கப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தனது முகப்புத்தக தளத்திலேயே பதிவொன்றை இட்டு இதனை தெரிவித்துள்ளார். மேலும் பதிவிட்டுள்ள அவர், தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது, வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆட்சி அமைக்கும் அனைத்து அரசுக்கும் வாழ்த்துக்கள், நாட்டின் தேசிய தீர்மானங்கள் எடுக்கப் போகின்ற நிகழ்வுகள் நடக்கும் கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் தமிழர் பிரதிநிதித்துவத்தை இரட்டிப்பு ஆக்க நமது கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை. இன்றிலிருந்து ஒரு தமிழர் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விட்டது. பல இனங்கள் வாழும் ஒரு நாட்டில் ஒவ்வொரு இனமும் தமது பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வது அதிகரிப்பது இயல்பான ஜனநாயக செயற்பாடுகளாகும். ஆனால் கொழும்பு தலைநகர் மாவட்ட தமிழர் பிரதிநிதித்துவம் தொடர்பில் அது இன்று சாத்தியப்படவில்லை. 2010ஆம் வருடம் கண்டி மாவட்டத்து தமிழர் பிரதிநிதித்துவத்தை பெற நான் ஒரு கட்சித் தலைவராக மேற்கொண்ட முயற்சியின் போது இத்தகைய ஒரு வெற்றி பெறாமை என்ற சூழலை எதிர்கொண்டேன். பின்னர் நான் சாம்பலில் இருந்து எழுந்து வந்தேன். அது வரலாறு. நடந்து முடிந்த தேர்தலில் கட்சி சக வேட்பாளர் லோஷன் புதிய அனுபவங்களை கற்றுக்கொண்டார். கடும் முயற்சியாளர், சமூக பற்றாளரான அவருக்கு எனது பாராட்டுகள். கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் இருந்து தமது 2 பிரதிநிதித்துவங்களை தக்க வைத்துக் கொண்டு இன்று அதை 3ஆக அதிகரித்தும் கொண்டு தமிழ் பேசும் சகோதர முஸ்லிம் உடன்பிறப்புகளுக்கு எனது இதயபூர்வ பாராட்டுகள். எமக்கு வாக்களித்து வாக்களிக்காத அனைத்து வாக்காளர்களுக்கும் எனது நன்றிகள் என தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வாரத்திற்கு தேர்தலுக்கு பிந்தைய காலம் அமுலில் இருக்கும் என போலீசார் தெரிவிக்கின்றனர்.
இது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்திய போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான சட்டத்தரணி நிகால் தல்துவல் தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாடு முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இப்போது தேர்தலுக்கு பிந்தைய காலம் தொடங்குகின்றது. ஒரு வார காலப்பகுதியில் பொது இடங்களில் எந்தவிதமான கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணியை நடத்த முடியாது. எனவே இந்த காலகட்டத்தில் போலீசார் முழு உசார்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நாடு முழுவதும் ரோந்து பயணங்களில் ஈடுபடுவதன் மூலம் தேவையான பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. புலனாய்வு அதிகாரிகள் பணியில் உள்ளனர். பிரத்யோகமாக அடையாளம் காணப்பட்டு போலீஸ் பிரிவுகளில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முந்தைய கால பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறிய 581 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எந்த பகுதியிலும் வன்முறை எதுவும் பதிவாகவில்லை. இதுவரை கைது செய்யப்பட்டு 581 பேரில் 18 வேட்பாளர்கள் உள்ளனர். மீதமுள்ளவர்கள் ஆதரவாளர்கள் என்று தெரிவித்துள்ளார். வெலிகம பொல்லத்து மோதர தொடருந்து கடவையில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 உயிரிழந்துள்ளனர். மாத்தறையிலிருந்து காலி நோக்கி பயணித்து தொடருந்துடன் சிறியருக்கு பாரவூர்த்தி மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்து 5 மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெளிச்சவில்லு கிரிமெட்டி முள்ளு பிரதேசத்தில் வசிக்கும் குறித்த நபர்கள் காலி பிரதேசத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று வீடு திரும்பும் போதே விபத்துக்கு உள்ளாகியுள்ளனர். எச்சரிக்கை சமிச்சைகள் ஒளிரும் வேளையில் அருகில் இருந்தவர்களின் எச்சரிக்கைகளையும் மீறி பாரவூர்த்தி தொடருந்து கடவை ஊடாக பயணிக்க முற்பட்ட போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். 1,45,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 20ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன்படி 90 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 65,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 30,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். அத்துடன் மேற்கு, மத்திய, ஊவா, சப்ரகமுவ மாகாணங்களிலும் மற்றும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் மேல சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். இதேவேளை இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மாடுகளை கடத்தி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வாகனத்தினை புதுக்குடியிருப்பு பகுதியில் வைத்து நேற்றைய தினமிரவு இளைஞர்கள் மடக்கி பிடித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் அண்மை காலமாக வளர்ப்பு மாடுகள் திருட்டு போகும் சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகி வருகின்றன. கடந்த மாதம் புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் வீட்டு காணியொன்றில் இருந்த சிறிய பட்டியில் சிறு கன்றுகளின் தாய் மாடுகளினை கன்றுகளை தவிக்க விட்டு மனிதாபிமானமற்ற நிலையில் திருடிச் சென்றிருந்தனர். அதேபோல புதுக்குடியிருப்பு பகுதிகளில் அதிக அளவிலான வளர்ப்பு மாடுகள் திருடப்பட்டிருந்தது. இதனையடுத்து குறித்த கால்நடை வளர்ப்பு உரிமையாளர்களினால் போலீசில் முறைப்பாடு வழங்கி தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படவில்லை. இதனையடுத்து மாடு கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வாகனம் நடமாடுவதை குறித்த கிராம மக்கள் அவதானித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிடிக்க முயற்சி செய்து பலனளிக்காத நிலையில் வாகன இலக்கத்தினை கண்காணித்து வைத்திருந்தனர். நேற்றைய தினம் குறித்த வாகனம் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் சென்ற நிலையில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து மடக்கி பிடித்துள்ளனர். இதனையடுத்து குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டமையை தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த வாகனத்தையும் சாரதியையும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருந்தனர். குறித்த வாகனத்தை நீதிமன்றில் முற்படுத்தும் நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடற்படையினரால் மேற்கு கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போது 1,650 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான ஹெரோயின்
ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மேலும் விசாரணைகள் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கடற்படையினரால் இலங்கையின் மேற்கு திசையின் ஆழ்கடலில் கடந்த வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போது 1650 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான ஹெரோயினுடன் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்கள் ஹெரோயின் கடத்தலுக்கு பயன்படுத்திய பல நாள் மீன்பிடி படகுடன் வெள்ளிக்கிழமை காலி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்கள் ஹெரோயின் கடத்தலுக்கு பயன்படுத்திய பல நாள் மீன்பிடி படகுடன் வெள்ளிக்கிழமை காலி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். காலி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்ட படகு மேலதிக சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போதே அதிலிருந்து 1650 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய 66 கிலோ 840 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 18 தொடக்கம் 34 வயதுக்குட்பட்ட மெரிஷியா பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இவர்கள் கைப்பற்றப்பட்ட படகு மற்றும் போதைப் பொருளுடன் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாண்டு இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் 17,483 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. காலி தடல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த முகமூடி அணிந்திருந்த நபர் ஒருவர் வீட்டில் இருந்த தந்தையை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதுடன் தாயையும் மகளையும் காயப்படுத்தியுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. 47 வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். காயமடைந்த 45 வயதுடைய தாயும் 15 வயதுடைய மகளும் சிகிச்சைக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுவர்களை இவ்வாறு தீப்பரவலால் உயிரிழந்ததாக அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வைத்தியசாலையின் மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அங்கு 47 சிறுவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் 37 பேர் பாதுகாப்பான முறையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மீட்கப்பட்ட சிறுவர்களில் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் தீப்பரவலானது பல மணி நேரத்துக்கு பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். 19 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் தாய்லாந்து பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 37 வயதுடைய தாய்லாந்து பெண்ணே கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் தாய்லாந்தின் பாங்காக் நகரத்தில் இருந்து நேற்று முன்தினம் இரவு 11:55 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். பின்னர் சந்தேக நபர் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். இதன்போது சந்தேக நபர் கொண்டு வந்த பயண பொதிகளில் இருந்து 22 கிலோ நிறையுடைய குஷ் மற்றும் காஸ் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.